வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு திருவக்கரையில் இருக்கிற வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. வக்ரம்னா ஒழுங்கற்ற முறைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்பயுமே எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு இது இந்தந்த ஏஜில் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்காமல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது, நம்மளுக்கு மட்டும் வேலை கிடைக்கல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, குழந்த பிறக்கிற வேண்டிய ஏஜில் குழந்த பிறக்கணும், மேரேஜ் ஆக வேண்டிய ஏஜில் மேரேஜ் ஆகணும், அதுமாரி ஏதாவது மாற்றி நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள். இங்கே மோஸ்ட்லி பில்லி சூனியம், ஏவல், அப்புறம் தொழில் முடக்கம் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக வந்துட்டு போகிறாங்க. எல்லா கோயில்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு கொடிமரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பலிபீடம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நந்தி பார்ப்போம். இந்த கோயிலில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பலிபீடம் இருக்குது, அப்புறம் நந்தி இருக்குது, அதுக்கப்புறம் தான் கொடிமரமே இருக்குது. அதாவது எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. அதேமாதிரி லைஃப்பில் எல்லாம் மாற்றி மாற்றி நடக்குதுன்னா இங்கே வந்தால் அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த கோயிலில் ஃப்ரண்ட்டில் வக்ரகாளி அம்மன் இருக்காங்க. அதோட ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக கேளுங்க. வக்ரகாளி அம்மன்னோடனே நான் என்ன நினச்சேன்னா, காளியம்மன் கோயில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தா தான் தெரியுது, இங்கே சிவனுக்கும் கோயில் இருக்குது, அப்புறம் விஷ்ணுவுக்கும் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் அம்பிகைக்கும் கோயில் இருக்குது. ஒரே காம்பவுண்ட்குள்ளேயே எல்லா கோயிலுமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வக்ரகாளி அம்மனுக்கு கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி சந்திரமௌலீஸ்வரர்னு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு லெஃப்ட்டில் பெருமாள் கோயில் இருக்குது. இது ஒரு தேவாரம் பாடல் பெற்ற தலமாக விளங்குது. இங்கே இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் நம்மளுக்கு 3 முகமாக காட்சி தராரு. சிவனோட சிலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 3 ஃபேஸஸோட. இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குது. இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இங்கே பூட்டு போடுறது வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஜீவ சமாதி, இந்த மஞ்சள் கொட்டுறது, இதெல்லாம் ஃபேமஸாக இருக்குது. இங்கே தான் சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது தான் ஜீவ சமாதி. நிறைய பேர் இங்கே வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த நவகிரகங்களில் இருக்கிற ராகு கேதுவோட தோஷம் போகிறதுக்கு நிறைய செலவு வச்சுருக்காங்க இங்கே. இந்த கோயிலோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வக்ராசுரன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் அந்த சைடில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவருக்கு ரொம்ப நாளாக சிவபெருமான்கிட்ட வரம் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக. அவர் சாதாரணமாலாம் தவம் பண்ணலையாம். அவரோட கழுத்து பகுதியில் கண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை வச்சு, அதுக்கு பேர் கண்டலிங்கமா. அந்த லிங்கத்தை அப்படியே கழுத்துக்கு மேலே வச்சு அப்படியே 100 வருஷத்துக்கு மேலே தவம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த தவத்தை கண்டு பூரிச்சு போன சிவபெருமான் என்ன தவம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவர் முன்னாடியே வந்துட்டாராம். அப்போ எப்பயும் எல்லா அரக்கர்களும் கேட்குற மாதிரி சாகா வரம் தான் வேணும்னு சொல்லி கேட்டாராம். சிவபெருமான் அதுக்கு ஒத்துக்கலையாம். எந்த வரம் வேணாலும் கேளுங்க, நான் சாகா வரம் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அது சாகா வரத்துக்கு நிகரான ஒரு வரத்தை அவர் கேட்டாராம். இவர் எப்படி கேட்டாருன்னா, நான் நீ என் கூட இருக்கிற வரையும் நான் சாகக்கூடாதுன்ற மாதிரி கேட்டாராம். சிவபெருமானும் வரத்தை கொடுத்தாராம். அதாவது இந்த ஆத்மலிங்கத்தை நீ வச்சிருக்கிற வரையும் உன்னை யாராலையுமே மரணம் உனக்கு நிகழாது, அந்த மாதிரி சொல்லிட்டாராம். வரத்தை வாங்கின வக்ராசுரன் வழக்கம் போல் எல்லாரையும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். தேவர்கள்லேருந்து எல்லாரையும் போட்டு படுத்தி எடுத்தாராம். உடனே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு விஷ்ணு பரமாத்மாட்ட கேட்டாங்களாம், இது மாதிரி இவர்கிட்டேருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. பெருமாள் சரியான டைமை பார்த்துட்டு இருந்தாராம், எப்போ அவரை இது மாதிரி வதம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அரக்கர் குலத்தில் இருக்கிறதுனால இவங்க அப்பப்போ நான்வெஜ் சாப்பிட்றது வழக்கம். அதனால அந்த டைமில் இந்த ஆத்மலிங்கத்தை கையில் வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு, அவர் எப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட போகிறாரோ அப்போல்லாம் அவரோட தங்கச்சி துர்முகின்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்து வைப்பாராம். கரெக்டான டைமாக பார்த்து, இவர் கையில் அந்த ஆத்மலிங்கம் இல்லாத டைமாக பார்த்து, இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு பெருமாள் அவரை வதம் பண்ணிட்டாங்களாம். அதனாலே இந்த கோயிலில் பெருமாளும் இருக்காங்க. வரதராஜ பெருமாளாக காட்சி தராங்க நம்மளுக்கு. இங்கே மெயினே இந்த வக்ராசுரனை வதம் பண்ணது பெருமாள் தான். பட்
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அப்புறம் எப்படி வக்ரகாளின்னு சொல்லிட்டு வந்தது இந்த கோயிலுக்கு பேரு? பட் இந்த கதை இன்னும் முடியல. அண்ணன் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த தங்கச்சிக்கு அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட செய்தி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கடுப்புல வந்துட்டு பயங்கரமா எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த துன்முகி. அதை பார்த்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை வந்து காளி தேவியா வந்து அனுப்பி வச்சாங்களாம் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு. பார்வதி தேவியோட அந்த அவதாரத்தோட பேர் தான் வக்ரகாளி. பார்வதி தேவிக்கும் அந்த துர்முகிக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. பட் என்ன பண்ணாலும் அவங்களால அந்த துர்முகியை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். அரக்கியாக இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை கொலை பண்ணக்கூடாதுன்னு காளி தேவி அவங்க கையில் இருக்கிற சக்கரத்தை வச்சு அவங்க வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து அவங்க காதில் குண்டலமாக போட்டுக்கிட்டாங்களாம். குண்டலம்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்காதீங்க. குண்டலம்னா தோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வளையம் மாதிரி இருக்குது. காளிதேவி வந்து அவங்க காதில் வந்து அந்த குழந்தைய அந்த வளையத்துக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க தோடு மாதிரி. துர்முகி செஞ்ச பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதனால் அதுக்கு மோட்சம் தரும் வண்ணமாக தான் இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து அவங்களோட வலது சைடில் இருக்கிற தோடாக போட்டுக்கிட்டாங்களாம். அந்த சாமி சிலையிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காதில் வந்து தோடில் ஒரு குழந்தை தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். குழந்தைய வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த காளி வந்து கையில் இருக்கிற சக்கரத்தால் அந்த துர்முகியை வந்து வதம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சாமிக்கு வக்ரகாளின்னு பேர் வந்திருக்கு. இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குல்ல, அது வந்து யாரோடதுன்னா குண்டலினி முனிவர் அவரோடது. பட் அந்த குண்டலினி முனிவர் யாருன்னு பார்த்தா வக்ராசுரனோட தாத்தான்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி டைமில் தான் அதிகமாக கூட்டம் வருது. அமாவாசைக்கு வந்து பகல் 12 மணிக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கும் இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க. தீபம்னா அந்த உள்ளே வந்து கருவறையில் ஏற்றுறது கிடையாது. திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே ஏற்றுறாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. அது பார்க்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இங்கே வக்ர சனியாக இருக்கார். சனி மகாதசை அதுக்கப்புறம் 7.5 சனியால் கஷ்டப்படுறவங்களாம் இங்கே வந்து விளக்கு போடுறாங்க. என்னதான் அந்த வக்ரகாளி அம்மன் வந்து கோபமான சாமியாக இருந்தாலும் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டு பாசத்தோடு வழிபட்டுட்டு இருக்காங்க. துர்முகியை வதம் பண்ண பிறகு காளிதேவிக்கு ரொம்ப கோபமாக இருந்தாங்களாம். அதை வந்து தணிக்கிறதுக்காக ஆதிசங்கரர் வந்துட்டு அவங்களோட இடது காலுக்கு கீழே ஸ்ரீ சக்கரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே. இது என்னதான் வக்ரகாளி அம்மன் கோயில்னு இப்போ இருந்தாலும் இந்த மாதிரி இந்த விஷயம் இந்த வதம் நடக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து ஒரு சிவன் கோயிலாக தான் இருந்திருக்கு. சந்திரமூலீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக காற்று வருது. சுற்றி வந்து நிறைய மரம் வச்சு நல்லா பராமரிக்கிறாங்க இந்த கோயிலை. இந்த கோயில் வந்து காலையில் 6 o'clock வந்து ஓப்பன் ஆகுது. நைட் வந்து 8:30 வரையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தோம். பட் அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் வந்துட்டு ஃபுல் டேவுமே ஓப்பனில் தான் இருக்கும் போல், கூட்டமாக இருக்குன்றதுனால. நார்மல் டேஸ்லேயுமே வந்து 6 o'clock காலையில் ஓப்பன் ஆச்சுன்னா நைட்டு 8:30 வரையும் இருக்கும் போல். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் குழந்த பிறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் பண்ணி அந்த மரத்தில் நிறைய கயிறு கட்டி வச்சுருந்தாங்க, தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு முன்னாடி நவ தானியங்களில் வந்து விளக்கு போடுறது விசேஷம்னு சொல்லப்படுது. நாங்களும் நவதானிய விளக்கு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அங்கங்கே கொஞ்சம் பராமரிப்பு வேலையும் நடந்துட்டு இருந்தது. எப்படின்னா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி கல்லாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே வந்து ஒரு மரம் இருந்துச்சு, அது ஃபுல்லாக வந்துட்டு கயிறு மஞ்சக்கயிறு வந்து கட்டி வச்சுருந்தது. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து வேண்டுதல்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. ஒரு ஃபுல் மரத்தையே வந்து அது மாதிரி கயிறு கட்டி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்தது.
இந்த கோயில்ல வந்து நவக்கிரக மாரி சுத்துறதும் வழக்கமா இருக்கு. அதாவது கோயிலையே வந்து 9 வாட்டி சுத்துறது அந்த மாரியும் ஒரு வழக்கம் இருக்கும் போல. ஃபர்ஸ்ட்டு வந்து 5 சுத்து நார்மலா நம்ம எப்பயும் சுத்துற மாரி சுத்திட்டு, அப்புறம் மீதி இருக்கிற 4 சுத்து வந்து ஆப்போசிட்ல சுத்துறதும் ஒரு வழக்கம் போல. எந்த ஆர்டர்ல வந்துட்டு நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு போர்டும் வந்து அங்க வச்சிருக்காங்க. அதே மாரி அம்மன் வந்துட்டு இங்க வடிவாம்பிகை அம்மனா இருக்காங்க. இங்க வந்து ஒரு மண்டபம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு தேர் மாரி இருந்துச்சு. குதிரைகள் வந்து அந்த தேர வந்து இழுத்துட்டு போற மாரி ஒரு அழகா இருந்துச்சு. நெறைய பேருக்கு வந்து இந்த வக்ரகாளி அம்மன் வந்து குலதெய்வமாகவும் இருக்கு. அதனாலே பார்த்தா அங்க நெறைய பொங்கல் வச்ச மாரிலாம் தெரியுது. இங்க வந்து ஒரு நந்தி வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதாவது மணல்ல அப்படி பொதஞ்ச மாரி இருக்கு. பட் அதோட காதெல்லாம் லைட்டா டேமேஜ் ஆயிருந்தது. பட் அது வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்க திருவக்கரையில வந்துட்டு இன்னொரு விஷயமும் ஃபேமஸாம். அது என்னன்னா வந்து ஃபாசில் அதாவது படிமங்கல்னு சொல்றதும் ரொம்ப ஃபேமஸாம். அதாவது இந்த பிளேஸ்ல வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நெறைய மரங்கள் இருந்திருக்கு. அப்ப வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து அதிகமா வந்து சாண்டில் அந்த மண்ணுல வந்து சிலிக்கா வந்து இருந்திருக்கு. அந்த சிலிக்காவும், அந்த மரம் எல்லாம் சேர்ந்து வந்து அப்படியே ஒரு மாரி செட்டில் ஆகி, அது ஒரு ஃபாசில் வுட்டா வந்து மாறிருச்சு. அதாவது கல் மரம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஆயிடுச்சு. அது வந்து ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. பட் நாங்க வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ணல. பட் இது வந்து ஃபேமஸ்ன்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அங்க ஒரு இந்த மாரி ஃபாசில் இதெல்லாம் வச்சு ஒரு பார்க்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா வந்து நாங்க பார்க்கலான்னு இருக்கோம். என்னதான் அது வந்து சயின்டிஃபிக்கா கல்மரம் அந்த மாரிலாம் நம்ம சொன்னாலும், நெறைய பேர் வந்து இது வந்து அந்த வக்ராசுரனோட எலும்புக்கூடு தான் நம்புறாங்க. நம்ப இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் விளாக்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரீஸோட நம்ம மீட் பண்ணலாம். அது வர ஹேப்பியா இருங்க. தேங்க் யூ. பாய். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங்.